வேகமாக இயங்கி வந்த உங்கள் கணினியோ மடிக்கணினியோ வேகம் திடீர்னு குறைஞ்சிருச்சா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹீட் ஆகுது, ஹேங் ஆகுதா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் சிபியு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா வேகமாக இயங்கி கொண்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த சிபியூவில் அதிகமான பர்சன்டேஜ் ஓடுதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது. அதுக்கான காரணம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாது, ஃபேனில் டஸ்ட் அடைக்கிறது, ஓவர் ஹீட் ஆகிறது, இதனால் கூட இருக்கலாங்க. மெமரின்ற இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகுதுன்னா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக ரன்னிங்கில் இருக்கிறதுனால, டிஸ்க்கு 50% இப்போ நம்மளது ஓடிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100% ஓடிட்டுருக்குனாக்க எஸ்எஸ்டி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளோ தாங்க. இந்த மூணுத்தையும் மெயினாக செக் பண்ண வேண்டியது இருக்குங்க. இந்த சிபியு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராசஸர் உங்களுக்கு எப்போவுமே ஸ்லோவாக இருக்குனாக்கா ப்ராசஸரே வந்து ரொம்ப லோவாக, அதாவது பேசிக் ப்ராசஸராக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ப்ராசஸர் நீங்கள் i5 i7 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஸ்லோ ஆகுதுன்னா அந்த ஓவர் ஹீட்னால் அந்த இடத்துல 100% போகுது அப்படின்னாக்க. ரெண்டாவது எஸ்எஸ்டி கம்பல்சரி உங்களில் இருக்கணும். ரேம் மினிமம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு 8லேருந்து 16 GB இருக்கணுங்க. உங்களில் எவ்வளோ ரேம் இருக்குது, உங்களுடைய கணினியின் ப்ராசஸர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு உடனடியாக பதில் தரோம். நன்றி.